ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. இவர் இதுக்கப்புறமாவது இந்துக்கள் மேல கொஞ்சம் கருணை காட்ட ஆரம்பிக்கணும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை இந்து மதத்துக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா அந்த இந்து அறநிலையத்துறையே இந்துக்கள் மேல எதிர்த்து வழக்கு போடுது, வழக்கு நடத்துதுன்னா உலகத்திலே இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அறநிலையத்துறைகள்ல இவ்வளவு வருமானம் வருது, எத்தனை கிராமங்கள்ல எத்தனை கோயில்கள், பழம்பெரும் கோயில்கள் புனரமைப்பே இல்லாம இருக்கு. அதை பத்தி ஏதாவது அக்கறை எடுக்கிறாங்களா? எடுக்கவே இல்லை. சரி, நீ கோயில் பூசாரிகளுக்கு அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? இங்கே போனால் 3000 5000 வரை. இந்த ஊழியத்தை வச்சு அந்த வாழ்வாதாரத்தை அந்த பூசாரிகள் நடத்த முடியுமா? கலாச்சார சிலையை ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் சுத்தமாக அந்த சனாதன தர்மம் மாறிடும். ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. இவர் இதுக்கப்புறமாவது இந்துக்கள் மேல கொஞ்சம் கருணை காட்ட ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல கலைஞர் பேர் வைக்கிறாங்க, பெரியார் பேர் வைக்கிறாங்க, மகாகவி பாவி, வாவு சிதம்பரம் பிள்ளை, இவங்கள மாதிரி பேர்லாம் ஏன் வைக்கக்கூடாது? தீரன் சின்னமலை, தமிழகத்துக்கு இந்து மதத்துக்கு உழைச்சவங்களை தள்ளி தமிழகத்துக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வேலு நாச்சியார், இவங்க பேர்லாம் ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரவலா 90% பெரியார் பேர். பெரியார் தமிழுக்கு என்ன சேவை செஞ்சான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். செந்தில் பாலாஜிங்கிற மந்திரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டது பிறகும் அவர் தொடர்ந்து அவர் மந்திரியா இருக்கார் அப்படின்னா இந்த ஆட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். சிறையில் இருக்கும்போது அவர் மந்திரியா இருக்கார். சிறையில் இருந்து அவரால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அவருக்கு கௌரவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசு உயர்வு உண்மை அதை விட ஊழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் பழனியப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பூர்ல முருகனுடைய கோவில் இடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாலும் முதல்வர் அவர்கள் கண்காட்சியை திறப்பு விழாவை அதை முடிச்சுட்டு வரும் வழியில அவருடைய கார் டயர் வெடிச்சிருக்கு, ஒரு விபத்துக்குள்ள ஆயிருக்கு. இது மூன்றுமே தீபம் ஏற்ற மாட்டோம்னு சொன்ன திமுக, முருகனுடைய கோவில் இடிச்சது, இவருடைய கார் வெடிப்பு, இது எல்லாமே மக்கள் ஒன்று சேர்த்து பாக்குறாங்க. இதை நீங்க எப்படி எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? தன்வினை தன்னை சுடும். தான் என்ன நினைக்கிறோமோ, தான் என்ன செயல்பாடுக்கு உட்படுகிறோமோ அதுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய தீர்ப்பு உண்டு. ஒவ்வொரு மந்திரியும் இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை கோயிலை இடித்தோம் அப்படிங்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுத்திங்கன்னா 27 முறை மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. தேவையே இல்லை. அந்த தீபம் ஏற்றதுனால யாருக்கு எந்த நட்டமும் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்ற போகிறாங்க, மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடிஞ்சிட போகுது. இந்துக்கள் மேலே தனிப்பட்ட வன்மம் காட்டும்போது சனாதன தர்மப்படி எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் நியாயம் தர்மம் விழித்து எழ வேண்டும், எழணும். இந்த உலகத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. 1000 அலாவுதீன் கில்ஜி வந்தாலும் சரி, 1000 பேர் நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சனாதனம் தாக்கு பிடிச்சி இன்னை வரைக்கும் நிலையாரிக்குன்னா ஒரே காரணம் அவருடைய நியாயமான தர்மம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌத்த மதம் நம்மகிட்ட இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமண மதம் நம்மகிட்ட பெருவாரியா இல்லை. ஆனால் இந்து மதம் ஆண்டாண்டு காலமாக தலை தூங்கி இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூராம் நிற்கு. அப்படிப்பட்ட ஒரு சனாதன தர்மத்தை எந்த கருத்தில் எடுத்தாலும் மக்கள் அதை கும்பிடலாம். நீ முருகரை கும்பிடியா கும்பிட்டுக்கோ, பிள்ளையாரை கும்பிடியா கும்பிட்டுக்கோ, சக்தியை கும்பிடியா கும்பிட்டுக்கோ. கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா கூட இந்த மதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மதத்தை மிகவும் வற்புறுத்தினால் அது கடவுளுக்கே பொறுக்காது. உண்மையை சொல்லப்போனால் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. இவர் இதுக்கப்புறமாவது இந்துக்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்ட ஆரம்பிக்கணும். அவர் ஒரே குடும்பத்தில் முதல்ல தன்னுடைய மனைவி துர்கா அழகாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வீட்டில் எல்லாம் பண்ணுறாங்க. அவர் பையன் கிறிஸ்தவன் சொல்கிறார், ஆனால் இவர் மட்டும் தான் பெரியாரிசம் பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 3 மதம் இருக்குது, 3 மதத்தில் 3 கொள்கைகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்து மத கொள்கையை மட்டும் ஏன் வெறுக்கிறாங்கன்னு இன்னைய வரைக்கும் தெரில. அவர் சிறுபான்மை மக்களை தன் பக்கம் இழுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து, அது சொல்லப்போனால் மந்திரிகள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் நியாயமாகவே இல்லை.
நேற்று ரகுபதி பேசியிருக்க பேச்செல்லாம் நியாயத்துக்கு உட்பட்டதே கிடையாது. கண்டிப்பா நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவங்க கேட்குற ஒரே விஷயம் தீபத்தை ஏத்துறேங்கிறது. இதுல என்ன உங்களுக்கு ஒன்ற போது ஒன்றும் கிடையாது. இல்ல அவர் வந்து நான் எடுத்துக்காட்டுக்காக தான் வந்து சுடுகாடு அப்படிங்கறதெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதே மாதிரி அவர் இஸ்லாமியர்களை பேச முடியுமா? இதே மாதிரி இஸ்லாமிய தர்கா ஒன்றை போய் இடிச்சிட முடியுமா? இதே மாதிரி கிறிஸ்துவ இதை போய் ஒன்று இடிச்சிட முடியுமா? ஒரு ஒரு கிறிஸ்டின் சர்ச்சை இடிச்சிட முடியுமா? ஏன் அவங்க யாருமே எந்த இடத்துலையுமே ஆக்கிரமிப்பட்ட இடத்துல நிலை இல்லாமல் இருக்குவாங்களா? இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போய், நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன், இந்து அறநிலைத்துறை சார்பாக கொடுக்குறாங்க, அத்தனை இதையும் முஸ்லீம் மாணவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய படங்கள் அனைத்தும் அடுத்த மதத்திற்கு தாராளமாக பயன்படுது, நம்ம வேணான்னு சொல்ல. ஆனால் இவ்வளோ பலன் தரக்கூடிய இந்து அறநிலைத்துறையை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த தனக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறைக்கே ஏன் இவ்வளோ துரோகம் பண்ணணும்? இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இந்து மதத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் அந்த இந்து அறநிலைத்துறையே இந்துக்கள் மேலே எதிர்த்து வழக்கு போடுது, வழக்கை நடத்துதுன்னா உலகத்திலே இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? கண்டிப்பா. ஆனா இவ்வளவு நாட்கள் இல்லாம அந்த முருகருடைய கோவில வந்து ஏன் இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக அரசுக்கு வந்ததா, அறநிலைத்துறைக்கு வந்தது? இவ்வளவு நாட்கள் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அது இடிச்சாச்சு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் நல்ல பேர் இருக்கலாம். ஏறக்குறைய கொங்கு மண்டலத்தில் 10 தொகுதி இருக்கு. 10 தொகுதி அவங்களுக்கு எப்போவுமே வீக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற காலத்தில் அங்கே ஒரு மத உணர்வை தூண்டி விட்டால் 100% ஓட்டு விடும். இப்போ போன எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எலெக்ஷன் நின்னார், வானதி சீனிவாசன் நின்னாங்க, திமுக அவங்க கூட்டணி நின்னாங்க, எல்லாருமே நின்னாங்க. ஒவ்வொரு ஓட்டும் அந்த மத ரீதியாக தான் பிரிஞ்சுது. கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கிறிஸ்தவர்கள் ஓட்டு நிறைய விழுந்தது. திமுக கூட்டணிக்கு உக்கடம் அந்த மாதிரி முஸ்லீம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் கூட முழுமையாக விழுந்தது. வானதி சீனிவாசனுக்கு இந்துக்கள் இருக்கக்கூடிய வடபாரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு தான் அவங்கள ஜெயிக்க வச்சது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மத உணர்வை தூண்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானால் அந்த பகுதிகளில் கண்டிப்பாக முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபடுவாங்க, தனக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கோயிலை இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். 2வது, நேற்று காடேஸ்வர சுப்பிரமணியம் அவ்வளோ தூரம் போராடி இருக்காரு. இதை கோயிலை இடிக்கணுமா இல்லைங்கிறத முடிவு பண்ணி கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணி கூட பண்ணிருக்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம எப்படி இதை செய்ய முடியும்? அதுதான் இந்துக்கள் மத்தியில் இன்னும் உணர்ச்சி இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் முக்கியமாக விழுந்தல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்துடைய மொத்த ஆட்சியும் கவுந்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் தன்னுடைய கடவுளுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க நிச்சயமா பொறுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஸ்டாலினுக்கு பெரிய, இந்த ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். இப்போ திருப்பரங்குன்றத்துல தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறது, அரசியலுக்காக மத உணர்வை தூண்டும் விதமாக தமிழக அரசு செயல்பட்டிருக்குது, இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களை நல்ல ஒரு தலையில ஒரு குட்டு வச்ச மாதிரியான நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்வதற்கு முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் கொடுத்திருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாம திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது அவங்களுக்கு இன்னும் வீக்கா தானே சார் இருக்கும்? இப்ப தேர்தல் நேரத்துல கண்டிப்பா வீக்கா தான் இருக்கும். அது சொல்லவே வேண்டியல. ஸ்டாலினுக்கு சரியான அறிவுரை பக்கத்தில் இருக்க கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்து மத உணர்வை பற்றி நினைக்கல. இந்து மக்கள் எப்போ ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இத்தனை வருட காலத்தில் எத்தனையோ கோயில் இடிச்சிருக்காங்க. அந்த கோயிலில் யாரும் பெருசாக கேள்வி கேட்கல. அது ஒரு பெரிய இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. அதுக்கடுத்து இப்போ திருப்பூருங்கிறப்ப காடேஸ்வர சுப்பிரமணியம் முக்கியமான ஒரு தலைவர் அங்கே பங்கேற்கிறாரு. பங்கேற்கும்போது இது மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வருது. இதே இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய தங்கத்தையெல்லாம் உருக்குனேன்னு சொன்னாங்க. அந்த தங்கத்தையெல்லாம் இன்னைக்கு எங்கே வச்சிருக்காங்க? அதனுடைய நிலைமை என்ன? யாருக்கணும்? எல்லா கோயில்களையும் தங்கத்தை எடுத்து உருக்குனே டெபாசிட் பண்ண போறேன்னு சொன்னாங்க இல்லையா? இல்லை, எதுக்கு உருக்கணும்? உருக்கி டெபாசிட் பண்ணி அதை வச்சு வட்டி வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன ஆச்சுன்னே தெரில. சரி, இத்தனை அறநிலைத்துறைகளில் இவ்வளவு வருமானம் வருது, எத்தனை கிராமங்களில் எத்தனை கோயில்கள், பழம்பெரும் கோயில்கள் புனரமைப்பே இல்லாமல் இருக்குது. அதை பற்றி எதாவது அக்கறை எடுக்கிறாங்களா? எடுக்கவே இல்லை. சரி, நீ கோயில் பூசாரிகளுக்கு அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க? மிஞ்சி போனால் 3000 5000 வரை. இந்த ஊழியத்தை வச்சு அந்த வாழ்வாதாரத்தை அந்த பூசாரிகள் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அப்போ அறநிலைத்துறை காசெல்லாம் வச்சு இந்து மக்களுக்குமே ஒன்றுமே செய்யாமல் அடுத்த மக்களுக்கும் அடுத்த இனத்திற்கும் நல்லது பண்ணி அதனுடைய ஓட்டை பெறுவதற்கு இந்து அறநிலைத்துறையே தேவையில்லையே. இந்து அறநிலைத்துறைங்கிறது என்னுடைய குழந்தை என்னால் நன்கு வளர்க்கப்பட வேண்டும். இந்து அறநிலைத்துறை இந்து மதத்தை வளர்க்கப்பட வேண்டும். மற்ற மதத்தை வளர்க்க வேண்டாம்னு சொல்ல, வளர்க்கணும். ஆனால் முதல்ல என் குழந்தை எனக்கு முக்கியம்.
இந்து தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி அவர் இந்து அறநிலையத்துறை சார்பாக புக்கை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு வச்சு தான் விற்கிறாங்க. அது கூட மலிவு விலை பதிப்பமாக கொடுக்கல. இன்றைக்கி கோயில்களை எடுத்திங்கன்னா எல்லா கோயில்களிலும் இன்றைக்கி தேவார பாடல்கள்லாம் நின்று போச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கிளாஸே வந்து கடவுள் வாழ்த்து இருக்கும், அதுக்கடுத்து இது இருக்கும், நீதி போதனை கதைகள் இருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை. அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வர விட்டு சுத்தமாக நின்று போச்சு. கலாச்சார சிலையில் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு வருவார்கள், ஆனால் சுத்தமாக அந்த சனாதன தர்மம் மாறிடும். இன்றைக்கி மகாகவி பாரதியார் பாடல்கள் எங்கேயாவது ஒளிபரப்பாகுதா? பெரியாருடைய பாடல்கள் சொல்கிறாங்க, கலைஞரை பற்றி பேசுகிறாங்க. இத்தனை இடத்துல கலைஞர் பேர் வைக்கிறாங்க, பெரியார் பேர் வைக்கிறாங்க. மகாகவி வாவு சிதம்பரம் பிள்ளை இவங்கள மாதிரி பேர்லாம் ஏன் வைக்கக்கூடாது? தீரன் சின்னமலை தமிழகத்துக்கு இந்து மதத்துக்கு உழைச்சவங்களை தள்ளி தமிழகத்துக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வேலு நாச்சியார் இவங்க பேர்லாம் ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரவலாக 90% பெரியார் பேர். பெரியார் தமிழுக்கு என்ன சேவை செஞ்சான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். தமிழ் மொழியே மலம் சொன்னவர் அவர், திருக்குறளை மலம் சொன்னவர், தமிழ் மொழியை படிக்காதீங்கன்னு சொன்னவர், வெள்ளையை நம்மளை ஆண்டா நல்லதுன்னு சொன்னார். ஒரு பெண் ஒரு ஆணோட வாழணுங்கிற அவசியமே கிடையாது, அவருடைய உணர்வுக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு சொன்னவர். அந்த சமுதாய சீரழிவுக்கு நம்ம போனோம்னா தமிழ்நாட்டோட அடுத்த நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்னைக்கு ஐடி பீப்புள் வரவிட்டே கலாச்சார செலவு ஆரம்பிச்சாச்சு. இன்னும் தொடர்ந்து பின்பற்றப்படுமானால் தமிழ்நாட்டில் ஒழுக்கக்கேடுங்கிறது மிக மிக வந்துடும். ஒழுக்கக்கேடு வந்தாச்சுன்னா அடுத்த தலைமுறை எப்படி நல்லா இருக்க முடியும்? எந்த இடத்தில் பயம் வருகிறதோ அந்த இடத்தில் பக்தி இருக்கணும். பக்தி இருந்ததுனா தான் பயம் வரும். பயம் வந்ததுன்னா வாழ்க்கை ஒழுங்காக பண்பட்டு இருக்கும். பண்பட்ட வாழ்க்கை வேணும்னா ஏதாவது ஒரு ஒழுக்கத்துக்கு மனிதன் வர வேண்டும். அந்த ஒழுக்கம்தான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை அழித்து, கோயிலை அழித்து, இந்து தர்மத்தை அழிச்சுன்னு வரும்போது கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அழியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய 4 நாட்டில் எங்கேயாவது கர்நாடகாலேயோ ஆந்திராவிலேயோ கடவுள் நம்பிக்கை கேரளாலேயோ இல்லாமல் இருக்கா? அவங்க எல்லாரும் தாங்கி பிடிச்சி கடவுள் நல்லா கும்பிட்றாங்க. இன்றைக்கி கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் ஆன்மீகம் இருக்குது. ஆந்திராவில் சொல்லவே வேண்டியதில்லை. திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சு அவங்க எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்க. கேரளாவில் சபரிமலை வச்சு. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மிகப்பெரிய கோயிலை அவங்க உருவாக்கியிருக்காங்களா? ஏன் உருவாக்கக்கூடாது? இவங்க ஆட்சியின் சாதனையாக 2 கோயிலை நிலைநிறுத்தி பெரிய அளவில் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமே. அதை பண்ணாமல் இருக்கிற கோயிலெல்லாம் இருக்கிற காசெல்லாம் எடுத்து எதுக்கு செலவழிக்கிறேன்னு செலவழித்து இந்து மதத்தை தூற்றி பேசி இந்த சர்க்கார் எப்படி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும்? என்னதான் சொன்னாலும் இந்து மக்கள் 1000 தான் யோசித்தாலும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு தோல்வி கிடைக்கும். இப்போ அதனுடைய முன்னெச்சரிக்கையாக தான் நேற்று முதல்வருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அது நான் இந்துவாக ஒரு சகனத்தடையாக பார்க்குறேன். ஆனால் ஒரு முதலமைச்சரோட காரே வெடிக்கிற அளவுக்கு இவங்க நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கணும். ஒரு டயரே சரி பண்ண முடியாதவர், தன்னுடைய டயர் காரை சரி பண்ண முடியாதவர் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும்? தமிழ்நாட்டில் ஒருத்தர் வரார் அப்படின்னா அவருக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எவ்வளோ தூரம் இருந்துச்சு? அந்த காருடைய எல்லா விஷயங்களும் செக் பண்ணி தான் வெளியே வரணும். அவருடைய கார் டயர் வெடிக்குது அப்படின்னா இந்த நிர்வாக சீர்கேட்டை இந்த இடத்துல ஸ்டாலின் உணர்ந்தாருன்னா இந்து மக்களுக்கு அது பெருமையான விஷயம். இந்துக்களுக்கு நல்லது செஞ்சால் நான்லாம் அவரை தலைவணங்கி கும்பிடுறேன். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நீங்கள் புத்தகம்னு சொல்லும் பொழுது GR சுவாமிநாதன் ஐயா, அதாவது நீதியரசர், அவருக்கு எதிராக ஒரு புத்தகம், அதாவது GR சுவாமிநாதன் நீதிபதியா இல்லை RSS ரவுடியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் கீழைக்காற்று அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் வெளியிடுவதாக ஒரு தகவல் இருந்தது. அதுக்கு நீதியரசர்களே இந்த புத்தகத்தை யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத இதை காவல்துறை கைப்பற்றி இதை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நீதியரசர்களே நேரடியாக இந்த வழக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவர் VCK, அதாவது திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயங்களாகட்டும், நீதியரசர்களை அவதூறாக பேசின விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நீதிமன்றம் நேரடியாகவே எடுப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அப்படி எடுத்தா எல்லாருக்குமே, அதாவது திமுக அமைச்சர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்துல மட்டும் தண்டனை கிடைக்குங்கிறத தாண்டி எத்தனையோ விஷயம் யோசிக்கலாம்.
எத்தனை மந்திரிகள் இன்னைக்கு ஊழல் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இல்ல ஊழல் இருக்குது ஒரு பக்கத்துல. ஆனா நீதி அரசர்களை, ஏன்னா இப்ப நீதிக்கு கிடைத்த வெற்றியாக தான் திருப்பரங்குன்றத்தை வந்து நம்ம பாக்குறோம். நீதி அரசர்களுக்கு, ஏன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயாக்கு கிடைச்ச ஒரு வெற்றினே அதை பார்க்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை அவதூறாக எந்த அளவுக்கு வந்து இழிவாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய நீதி அரசர்கள், அந்த 2 அமர்வு நீதிபதிகளும் வந்து அதை பார்த்துதான் இந்த வழக்கை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆரம்பத்திலிருந்து அந்த இடத்த போய் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு தான் தீர்ப்பு சொல்றாரு. அவர் மேல தவறே கிடையாது. அவர் திரும்ப திரும்ப தீர்ப்பு கொடுக்க அவரை அவமரியாதை பண்ணி அவரை நீதிபதியை விட்டு பதவியை விட்டு நீக்கணும்னே இம்பிடிமெண்ட் கொண்டு வராங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! 4 தூண்கள், இந்தியாவினுடைய அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய 4 தூண்களில் ஒரு தூண் நீதி. நீதிமன்றம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அங்கே போய் தான் நம்ம எதையும் பேச முடியும். அதனால தான் அவர் நீதிபதிகளுக்கு இன்னைக்கு நம்ம பெரிய மரியாதை கொடுக்குறோம். நிச்சயமா அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை அடுத்து வந்த நீதிபதிகள் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு குட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து திரும்பவும் குட்டு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ரிட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம். தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போட்டு திரும்ப திரும்ப கவர்மெண்ட்டு இந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வருமானால் அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானகரமாக இருக்கும். அதை தாண்டி ஜி.ஆர். சுவாமிநாதனை பொறுத்தளவு தனி மனித தாக்குதல் அவருக்கு கிடைச்ச மாதிரி இன்னொருத்தர் கிடைச்சிருக்குமே. ஆனால் அவரெல்லாம் உண்மையிலே அவர் விட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தா சங்கடமாக இருக்குது. தனிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ன்னு என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஃபோன் கால் பண்ணுறாங்க, என்ன அவமரியாதை பண்ணுறாங்கலாம் சொல்லும்போது ஒரு நீதிபதியை இந்தளவு டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். நாளைக்கு உண்மையிலே நியாயமான தீர்ப்பை எந்த நீதிபதியும் வழங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்குருவோம். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப நாங்கள் ரிட் பண்ணி தாக்கல் பண்ணுவோம். அந்த நீதிபதி எடுப்போம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்கு கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற எல்லா நீதிபதிகளும் நியாயத்தின் பக்கம் நிற்பதனால தமிழ்நாடு இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு வருது. இதை விட நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இந்த விஷயங்களெல்லாம் யோசிக்கிறோம், கண்டிப்பாக யோசிக்கிறோம். அந்த ஸ்டாலினை யோசிச்சா மட்டும்தான் அவர் ஒரு செல்ஃப் அனலைஸ்க்கு வர முடியும். நம்ம கட்சி இப்படி இருக்குது, நம்ம மந்திரிகள் இப்படி இருக்காங்க. சேகர் பாபுவை பார்த்தீங்கன்னா சுசீந்திரத்தில் விரட்டுறாங்க. அவர் அங்கேருந்து கோபமாக வெளியே வராரு. அந்த சூழ்நிலை எதுக்கு வரணும்? இந்த மதத்துக்கு தேவையான ஒரு மந்திரி அவரை கௌரவமாக நடத்த வேண்டிய பொறுப்பு இந்துக்களுக்கு இருக்குது. இவருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்துக்களுக்கு தான். ஆனால் அந்த இந்து மக்களுக்கே இவர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படின்னா இத்தனை வருஷம் அந்த எதிர்ப்பு இருந்தால் இல்லை, அதையும் யோசிக்கிறோம். இவர் சேகர் பாபு மந்திரியாக வந்து 3-4 வருஷத்துக்கு இந்த எதிர்ப்பே இல்லை. யாரும் இவரை எங்கேயுமே விரட்டலை. ஆனால் அவர் நடந்து கொள்ளக்கூடிய இப்போ நடைமுறைகள் சுத்தமாக யாருக்கு பிடிக்காதனால இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. இன்னும் இந்த எதிர்ப்பு தமிழ்நாடு பூரா பரவுமானால் இன்னும் 6 மாதத்தில் மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு இந்து மதத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக எல்லார் பக்கத்துலையும் இருக்குது. ஏன்னா என்ன செய்ய போகிறாங்க, ஏன் அருமாரி இன்னைக்கு மதுரையில் ஒரு உயிர் இறந்துருக்கு, பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் உயிர் இறந்துருக்கு. அந்த உயிரை இறந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க அதை பற்றி பேசாமல் இன்னும் ரிட்மெண்ட்டுக்கு போவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேங்கிறது வெட்டி வீம்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வந்துடுது அப்படின்னா அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு மிக மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நீங்க சொன்னது போல வந்து எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே வந்து ஊழல் வழக்குகள் இருக்கு. இதுல முக்கியமாக வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நேற்று ஒரு மேடையில பேசினது வந்து அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படிங்கிறது வந்து தெரியல. அவர் பேசியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் போல வந்து அவர் பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தது வந்து கண்டிப்பா உதயநிதி வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆளுநரை வந்து சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழல் வழக்குகள் எத்தனை அமைச்சர்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊழல் பட்டியலையே வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்ததாக வந்து இந்த நிறைய செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ அடுத்தடுத்து வரும் பொழுது இப்போ ஸ்டாலினுக்கு பயத்தினால அப்படி பேசுகிறாரா, இல்லை வந்து உண்மையாகவே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஒரு அதிர்ச்சினால இல்லை பதற்றத்தினால வந்து திமுக அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாமா? இல்லை, ஸ்டாலினுக்கு இயல்பாக இந்த பதட்டம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஏன்னா அவர் முதல்ல மந்திரிகள் கூட்டத்தில் பேசிட்டார், என்னால் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரில, என்ன செய்கிறீங்கன்னு தெரில, தினமும் இரவு நான் தூங்காமல் இருக்கேன்னு தெளிவாக ஒரு அறிக்கை விட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையை சரியாக கவனிக்காத அளவுக்கு ஒரு பாப்புலரான மேகசின்ல கூட வந்திருந்தது. இதனால் அவர்
தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு வேலைப்பளு இருக்குது, அவர் பார்க்க முடியல, அந்த துறையை நான் சேர்த்து பார்த்துக்கிறேன், அவர் விளையாட்டு நலத்துறையில் நல்லா சிறப்பாக செயல்படுறாருன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு மேலே நேரு மேலே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, அவர் பையன் ரெய்டு எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு கேட்க அனைத்து மந்திரிகள் மேலேயும் அனைத்து துறைகள்லையும் ஊழல் புறையோடி போயிருக்கு. அவங்களுக்கு தெரியும். ஒரு மந்திரி செந்தில் பாலாஜிங்கிற மந்திரி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டது பிறகும் அவர் தொடர்ந்து அவர் மந்திரியாக இருக்கார் அப்படின்னா இந்த ஆட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். சிறையில் இருக்கும்போது அவர் மந்திரியாக இருக்கார். சிறையில் இருந்து அவரால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அவருக்கு கௌரவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அரசு உயர்வு உண்மை அதை விட ஊழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கு. ஊழல் பண்ணுனா பணம் சம்பாதிக்கிறாங்கிற உண்மை, ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையின் அடிப்படை கிடையாது. அதை தாண்டி இப்போ காமராஜர்லாம் இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளாக சொல்கிறோம். காமராஜர் மந்திரி எத்தனையோ மந்திரி இருந்தாங்க. கக்கன் இன்னைக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரே காரணம் அந்த தனிப்பட்ட தியாகமும் அந்த இதுதான். இன்னைக்கு பாரதியார் இருந்தார், அவர் மிகப்பெரிய ஆளுமை திறனோடு இருந்தார், அவர்கிட்ட பணமே கிடையாது. வாழ்ந்த ஆண்டுகள் 37 ஆண்டுகள், அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லார். அவர் மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. விவேகானந்தர் பற்றி சொல்லுவாங்க, பணம் என்பது வேறு, வாழ்க்கையின் தளம் என்பது வேறு. இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் பெரியாரை தாண்டி அண்ணாவை தாண்டி இன்னைக்கு ஆளுமை பெற்றவங்க 1000 பேர் தமிழ்நாட்டில். நிச்சயமாக இன்னைக்கு பாரதியாருடைய பாடல்கள்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சென்று இதை யோசிக்க வச்சாச்சு அப்படின்னாலே தமிழகம் சனாதன வகுப்புக்கு நிச்சயமாக வந்துடும். வஉசி தன்னுடைய சொத்தை பூரா அழித்து இந்த நாட்டுக்கு கடைசியில் மண்ணெண்ணை விற்று கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வாழ்ந்தவர். அவர் இந்த நாடு இப்படி இருக்கும் இப்படி நிற்கும்னு நினச்சா அவர் சுதந்திரத்துக்காக உழைச்சிருப்பாரா? இன்னைக்கு அமித்ஷா சொல்கிறார் அப்படின்னா அதில் முழுக்க முழுக்க உண்மை இருக்குது. ஏன்னா இத்தனை ஊழல் குற்றச்சாட்டும் அவருடைய ஃபைலுக்கு தான் போகுது. அவர் தான் பார்க்க போகிறாரு. பார்த்தாருன்னா அவர் தான் நடவடிக்கை எடுக்க போகிறாரு. அப்படி நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யுமானால் அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தான் அண்ணாமலை ஏற்கனவே அத்தனை ஃபைல் வெளியிட்டார். ஆனால் தமிழக மக்கள் இன்னைக்கு ஊழல் ஏறக்குறைய ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவு தான் இது. கண்டிப்பாக விளைவு தான். அதான் எடப்பாடி திரும்ப ரினியூ பண்ணுறாரு, திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு எலெக்ஷன் வர நேரத்துக்கு. மக்கள் மத்தியில் இந்த ஊழலை சார்ந்து மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு 1 மாதம் ஒழுங்காக இருக்கா? எங்கேயும் கிடையாது. 1 மாதம் அந்த ரோடு ஒன்றுமே இல்லாம போயிடுது. அதுக்கு போடப்பட்ட படங்கள்லாம் என்னாச்சு? ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு ஊழல் வாங்குறாங்க. அந்த கோடி எத்தனை கோடி ஆகுது? எந்த துறையில் ஊழல்ல? எல்லா துறையில். இன்னைக்கு பஸ் போக்குவரத்து எத்தனை லட்சம் கோடி கடல்ல இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு அரசு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கான்னு சொல்றாரு. ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் அறிவிக்காருன்னா அவங்க தான் பூத்தில் உட்கார போகிறாங்க, அவங்க தான் வாக்குச்சாவடியில் உட்காருவாங்க, தனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. அதே இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? இல்லை, செய்யவே இல்லை. மித்த இதே மாதிரி எடுத்து மின்சாரத்துறை இன்னைக்கு எவ்வளவு டவுன்ல இருக்கு. அந்த துறை ஊழியர்களுக்கு ஏதாவது ஓய்வூதியத்தை அறிவிச்சாரா? எதுவுமே அறிவிக்கல. தனக்கு சாதகமா தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த கூட்டணி கணக்கில் மட்டும்தான் அவர் இருக்காரே தவிர நியாயமான ஆட்சி, நியாயமான விஷயத்தை பற்றி யோசிக்கல. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் காட்டக்கூடிய ஒரு அக்கறையை தமிழ்நாட்டின் நலனில் காட்டியிருந்தா தமிழ்நாடு எல்லா மாநிலத்தோட மிக முக்கியமான இடத்துக்கு வந்துடும். நிச்சயமா ஊழலற்ற ஆட்சி நடத்தினா தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாரும் படித்தவங்க நிறைய ஆயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஒத்துக்குருவோம். ஆனால் இதை விட வளர்ச்சி வரணும்னா இன்னும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்.